அதாவது லேர்னிங்கோட கான்செப்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யூனிட்டை பண்ணும்போது ஓகே அட் 90% லேர்னிங் தெர் இஸ் லேர்னிங் கவ்ல பண்ணும்போது ஒரு யூனிட் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு லெட்ஸ் சே ஒரு 100 ஹவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஆமாம் 100 ஹவர்ஸ் ஆகுது. அதே யூனிட்ஸை டபுளாக பண்ணும்போது உங்களுக்கு ஒரு யூனிட் பண்ணும்போது 90 ஹவர்ஸ் தான் ஆகும். அதே திருப்பி டபுள்டா பண்ணும்போது ஒரு யூனிட்டுக்கு 81 ஹவர்ஸ் தான் ஆகும். அதே திருப்பி டபுள்டா பண்ணும்போது ஒரு யூனிட்டுக்கு 72 பாயிண்ட் இதுல அப்படியே 90% 90% அப்புறம் இதோடது 90% அந்த மாதிரி வரும். அப்புறம் this into this is 180, this into this is 324, அந்த மாதிரி this minus this 80, 144 எல்லாமே இன்க்ரிமெண்டல். புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வந்து லேர்னிங் கர்வ். லேர்னிங் கர்வோட வந்து சின்ன நோட் வச்சிருக்கீங்களா கண்ணா? அதில் எழுதிக்கோங்க y is equal to ax to the power of b. ஏன்றது டைம் வாட் யூ ஆர் டேக்கிங். முதல் யூனிட்டுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறோம்ல கண்ணா, அது ஏ. எக்ஸ்ன்ற கியூமுலேட்டிவ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். பின்றது வந்து லேர்னிங் கோஎஃபிஷியன்ட், அதாவது 90%ஆ இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது லேர்னிங் கோஎஃபிஷியன்ட். சரியா? ஸோ log 0.8 divided by log 2 is equal to minus 0.322 for a learning rate of 80%. எக்ஸாம்பிள் இப்போ வந்து லேர்னிங் கோஎஃபிஷியன்ட் சம்லே கொடுத்துருப்பாங்க கண்ணா. லாக் டேபிள்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லாக் டேபிள் லாக் டேபிள் ஞாபகம் இல்லை. இப்போ நான் லாக் டேபிள் நினைக்கிறேன். எப்படி அந்த 80% வந்து லாக்லேருந்து அவங்க எப்படி எடுத்து பண்றாங்க. ஆனால் நம்மளெல்லாம் கொடுத்துருவாங்க ப்ராப்ளம். பட் தென் இப்போ இப்போ 80% சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அப்போ லாக் 0.8ன்னு சொல்லும் போது எப்படி வந்து கால்குலேட் பண்றாங்கன்னு சொல்றேன். இப்போ லாக் 18 வச்சுக்கோங்க கண்ணா, இப்படி வரும். இப்போ வந்து லாக் 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 15 சாரி நான் அது வரும்போது சொல்றேன்டா. ஓகே, அந்த ஃபுல் இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இது பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து அந்த ஒரு நம்பர் வந்து இருக்கும். லேர்னிங் ரேட் ஆஃப் 80%னா என்னன்றது கொடுத்துருவாங்க. அதனால ஒரி பண்ணிக்க வேணாம். இப்போ வந்து அப்ளிகேஷன். ஹலோ சொல்லுமா.
சொல்லுங்க கீர்த்தனா. ஓ எஸ் மேம்ங்களா, சரி சரி. லேர்னிங் கர்வோட அப்ளிகேஷன்ஸ் எப்படி வரும்னா, அது வந்து ஒரு ஆர்கனைசேஷனை ஹெல்ப் பண்றதுடா. ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு, காஸ்ட் வந்து என்னால ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி, ஒர்க் ஷெட்யூலிங், ஸ்டாண்டர்ட் செட்டிங் அந்த மாதிரி, சரியா? The areas in which application of learning curve can help an organization are improvement of productivity, cost predictions, work scheduling, standard setting. இதெல்லாம். The theory of a learning curve will only hold if the following conditions apply. எப்போ வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கடா, லேர்னிங் கர்வ் எப்போ அப்ளை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க கீர்த்தனா. அப்புறம் வேற சொல்லுங்க. எந்த கிரைட்டீரியாக்கு லேர்னிங் கர்வ் கரெக்டா அப்ளை ஆகும்னு நினைக்கிறீங்க? ம் சூப்பர். அதே மாதிரி இந்த டாஸ்க் வந்து ரெப்பிட்டேட்டிவா இருக்கணும்டா. அதே மாதிரி டபுளிங்கா இருக்கணும். இப்போ ஒரு யூனிட்டுக்கு அப்புறம் ரெண்டு, ரெண்டுக்கு அப்புறம் நாலு, நாலுக்கு அப்புறம் எட்டு, எட்டுக்கு அப்புறம் 16, 16 அப்படி இருக்கும்போது தான் லேர்னிங் கர்வ் அப்ளை பண்ண முடியும். நான் வந்து ஒண்ணுக்கு அப்புறம் இல்ல எனக்கு நான் 6 யூனிட் வேணும் அப்படின்னா இங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ டாஸ்க் மஸ்ட் பி ரெப்பிட்டேட்டிவ் அண்ட் வந்து டபுள்டு அந்த கான்செப்ட் இருந்தால் தான் லேர்னிங் கர்வோட இந்த ரூல் அப்ளை ஆகும். ஓகேவா? அதனால தான் சொல்றாங்க டாஸ்க் மஸ்ட் பி ரெப்பிட்டேட்டிவ், ஒர்க் லேபர் இருந்துட்டே இருக்கணும். அதே மாதிரி ஏர்லி ஸ்டேஜ்லேருந்தே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் ரூம் ஃபார் பிரேக் எதுவுமே கொடுக்கக்கூடாது. பிரேக் கொடுத்தானா ஒர்க்கர் என்ன ஆயிடுவானா, நீங்க அந்த தீப்பெட்டி இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? தீப்பெட்டி சிவகாசியில தீப்பெட்டி பேக்கிங்லாம் யூடியூப்ல பார்த்துருந்தீங்கன்னா அவங்க கை போயிட்டே இருக்கும் கட 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 கடன்னு. கொஞ்சம் கூட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கேப்பே இல்லாம கட கட கடன்னு போயிட்டே இருக்கும். ஸோ there must not be extensive breaks in production or workers will forget the skill. Workforce is motivated. Workforce is என்ன? Motivated. இதுதான் வந்து application of learning curve. இப்போ coming to first problem. The learning curve as a management accounting has now become or going to become an acceptable tool in industry for its applications are almost unlimited. When it is used correctly, it can lead to increase in higher and business profits. When used without proper knowledge, it can lead to lost business and bankruptcy. அதாவது இப்போ இல்ல இங்க பாத்தீங்கன்னாக்கனா, illustrate the use of learning curves for calculating the expected average units cost of making 4 missions 8 missions. இப்ப பாருங்க கண்ணா, ஒரு மிஷன் அதை டபுள் ஆகுறது ரெண்டு, அப்புறம் 4 மிஷன் 8 மிஷன். அவங்க எவ்வளவு சொல்றாங்க? நீடட் ஃபர்ஸ்ட் மிஷனுக்கு எவ்வளவு சொல்றாங்க? 1000 அவர். லேர்னிங் கர்வ் எவ்வளவு? இந்த இந்த சம் முடிச்சிட்டீங்களா கண்ணா நீங்க? குட் குட் சூப்பர். அப்பனா நான் நெக்ஸ்ட் சம் போறேன். A firm received an order to make and supply 8 units of a standard product which involves integrate labor operations. The first unit வந்து 10 மணி நேரம். ஓகேவா? 80% லேர்னிங் கர்வ்டா. ஓகே. ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு ஹவருக்கு 12 ரூபாய் கிடைக்கிறது. எவ்வளோ டோட்டல் டைம் லேபர் காஸ்ட் ரெக்வைர்ட் டு எக்ஸிக்யூட் தி அபோவ் ஆர்டர்? இப்போ பாருங்க கண்ணா, டபுளிங் பண்றோம். இப்போ முதல்ல வந்து 10 ஹவர், இப்போ அடுத்தது ரெண்டு பண்ணும்போது என்ன ஆகும்? இதுல 80%, அது 4 பண்ணும்போது இதுல 80%, இது பண்ணும்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளோ டைம் அண்ட் காஸ்ட் ரெக்வயர்ட் டு எக்ஸிக்யூட் தி அபோவ் ஆர்டர். ஸோ எவ்வளோ காஸ்ட் ஆகும் கம்ப்ளீட்டா வந்து இந்த ஆர்டர் முடிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டலா ஃபர்ஸ்ட் 8 யூனிட்ஸ்க்கு கேட்குறாங்க. 8 யூனிட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் 8 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ ஆகுறதுடா டைம்? 40.96 ஹவர்ஸ். கரெக்டா? அப்போ ஒரு ஹவருக்கு 12 ரூபானா 40.96 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ? 40.96 இன்டூ 12 ருபீஸ். இது வரைக்கும் புரியுறதா? யாருக்காவது டவுட் இருக்கா? 8 யூனிட்ஸ்க்கு கேட்கறதுனால 8th யூனிட் வந்ததுக்கு அப்புறம் அதோட ஹவர்ஸ் எடுத்துட்டு அப்புறம் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்டா, அவ்வளவுதான். ஓகேவா?
Okay. If a repeat order of 24 units is also received from the same customer, what is the labor cost necessary for the second order? ரெண்டாவது ஆர்டர் அவர் என்ன பண்றாருன்னா 24 யூனிட்டுக்கு வந்து கேட்கிறாரு. அப்ப 24 யூனிட்னா எப்படி பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் 32 யூனிட் வருது இல்லடா, அதை டபுளா பண்ணும்போது 104.85 வருதா. ஸோ 32 24 எப்படி எடுத்துன்னு வரலாம், 32 மைனஸ் 8 24 எடுத்துட்டு வரலாமா. அப்ப என்ன பண்றாங்கன்னா 32 ஆர்டருக்கு 104, அப்போ 40, அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணா எவ்வளோ வரும், 63 பாயிண்ட், இது 24க்கு வந்துடும். அப்போ ஒரு ஹவருக்கு வந்து 12 ரூபானா அப்போ 63.8976 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ, 766.7712. இது புரியுறதா? யாருக்கா டவுட் வருதாடா? இங்க போட்டு காமிக்கிறேங்கண்ணா, இங்க பாருங்க. ரொம்ப ஈஸியான சாப்டர்டா, ரொம்ப 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 ஈஸி, ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ 80%, இப்போ டபுள் பண்ணலாமா, அப்போ 2வா, அப்போ இதுல டபுள் பண்ணா இன்டூ 80%. இதை திருப்பி டபுள் பண்ணும்போது என்ன ஆகும்டா கீர்த்தனா, 4ஆ, இதுலேருந்து 80%. அப்போ இதை டபுள் பண்ணா என்ன ஆகும், திஸ் இன்டூ 80%. இதுல டபுள் பண்ணும்போது என்ன ஆகும், திஸ் இன்டூ 80%. வெரி குட். இதை டபுள் பண்ணா என்ன ஆகும், திஸ் இன்டூ 80%. அவ்வளவுதான்டா. இப்போ உங்களுக்கு 24 ஹவர்ஸ் கேட்குறாங்கன்னா நீங்க பாருங்க, 32 ஹவருக்கு இவ்வளோ ஆகுறது. ஸோ 32 மைனஸ் 8 பண்ணும்போது 63.8976 ஹவர்ஸ் ஆகுறது. ஒரு ஹவருக்கு 12 ரூபாடா, அப்போ 63.8976க்கு எவ்வளோ, 766.7780, ரவுண்டிங் ஆஃப். புரியுதா? குட். இந்த சம் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. 21st சம் பாருங்க செல்லம். Design new type of sailing boat for which cost and sale price for the first boat வந்து கொடுத்துருக்காங்கடா. முதல் போட்டுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சேல் பிரைஸோட 18,000 சேல் பிரைஸ்க்கு வச்சிருக்காங்க. இவங்க ஃபுல் காஸ்ட் பிளஸ் 20% பண்றாங்க. 80% லேர்னிங் கர்வ் பண்றாங்க. ஒன்லி 1% has expressed interest in buying the yacht, but he thinks, அவன் என்ன நினைக்கிறான்னா ஒரே ஒரு ஆள் தான் ரெடியா இருக்கான் அந்த யாச்செட் வாங்குறதுக்கு. அவன் சொல்றான் 18,000 ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அவனுக்கு வந்து 2 யாச்செட்டோ இல்ல 4 யாச்செட்டோ அடுத்த 6 monthsல வேணும். அப்போ அவன் வந்து 18,000 ஃபர்ஸ்ட் யாச்செட்டுக்கு பே பண்றாங்கன்னா செகண்ட் யாச்செட்டுக்கு எவ்வளவு பே பண்ணுவான் அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதா கண்ணா கொஸ்டின்? ஒன்னா பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு யாச்செட்டுக்கு ஒரு ஹவருக்கு ஃபர்ஸ்ட் பண்றதுக்கு எவ்வளோடா, 800 ஹவர்ஸ் ஆகுறதா, 800 80%, அப்ப 640. அப்ப அடுத்தது என்ன, 640 into 2,280. அவங்க என்ன சொல்றாங்க, செகண்ட் யாச்செட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் 4-5 போட்டுக்கோங்க சரியா, டபுளா பண்ணி போட்டுக்கோங்க. அப்ப இந்த மாதிரி வருங்கண்ணா. ஓவராலா இப்படி வருதா. இப்ப வரும்போது ஒன்னா பார்க்கலாம். மெட்டீரியல் 5,000 ரூபாய் மாறாது. லேபர் வந்து 480. எப்படி 480, அவன் என்ன கேக்குறான், ரெண்டாவது யாச்செட்டுக்கு பண்ணும்போது அவன் எவ்வளவு பே பண்ண, ரெண்டாவது யாச்செட்டுக்கு எவ்வளோடா பேமெண்ட், 480 ஹவர்ஸா. அப்ப ஒரு ஹவருக்கு 5 ரூபாய், 480 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ, 2,400. புரிஞ்சுதா இது? ஓவர் ஹெட் அப்படியே தான்டா. உங்களுக்கு வந்து 150% ஆஃப் லேபர் காஸ்ட். ஸோ 2,400ல 150% வந்து அதே ப்ரொபோர்ஷன். ஸோ 11,000. அவன் என்ன சொல்லுவான், 20% ப்ராஃபிட் மார்ஜினா. ஸோ 11,000ல 20% போடுங்க, 2,000. அப்ப எவ்வளவு சேல் பிரைஸ்க்கு விற்கிறான், 13,200. புரிஞ்சுதா இது? கஷ்டமா இருக்காடா, போட்டு காமிக்கிட்டோமா? போட்டு காமிக்கிட்டோமா, கஷ்டமா இருக்கா இல்ல இதுவே புரியுறதா உங்களுக்கு? எதுமா ஒண்ணு போட்டு காமிக்கிட்டோமா? ஓகே.
இதே கான்செப்ட் தான் கீர்த்தனா. இந்த ஒர்க்கிங் இது பண்றல்ல அதேதான். ஸோ 80% லேர்னிங் கர்வ். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்கு வந்து 800 ஹவர்ஸ். அவ்வளவுதான்டா, வந்துருச்சுடா. புரியுதா? ஸோ 480 ஹவர்ஸ்க்கு வந்து எவ்வளோ வருது நம்மளுக்கு? சாரி, 480 ஹவர்ஸ் இல்ல, 640. இதுக்கு வந்து 4 இது this minus this 480 ஹவர்ஸ். ஓகே, ஸோ 480 ஹவர்ஸ் இன்ட்டு 5, அந்த டிஃபரன்ஸ் காஸ்ட்டுக்கு அவன் வந்து பே பண்றான். அடுத்தது என்ன சொல்றான்? could see quote the same unit price for 2 yachts if the customer ordered 2 at the same time. ஸோ இப்ப பாருங்க கண்ணா, ரெண்டு யாட்செட்டுக்கு கேட்டிருக்கான்டா. ஓகே, இது செகண்ட் யாட்செட்டுக்கு கேட்கறான். இது ரெண்டு யாட்செட், ஒரு போட்டுக்கு தான் இவன் சொல்றான் இல்லையா 5000 ரூபாய். அப்ப ரெண்டு போட்னா எவ்வளோ ஆகும்? 10,000. கரெக்டா? இல்ல எதுவும் டவுட் இல்லையே? ஓகே, ரெண்டு யாட்செட்டுக்கு எவ்வளோ டைம் ஆகுறது? 1250. அப்போ 1250 இன்ட்டு 5 6400. ஓவர் ஹெட் காஸ்ட் 6400 இன்ட்டு 150%. ஸோ டோட்டல் காஸ்ட் ப்ராஃபிட் வச்சோம்னா 31,200. ஒரு ரெண்டு யாச்சத்துக்கு 31,200னா ஒரு யாச்சத்துக்கு எவ்வளோ? டிவைடட் பை 2, 15,600. புரிஞ்சுதா? செல்லம்மா இதே மாதிரி தான்டா, சி டி 4 8 இதே மாதிரி தான். ஹோம்ஒர்க்காக போடுங்க, ஈஸியாக இருக்கும். டைப் 3 ப்ராப்ளம். ஓகேவா? வேற என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு? மெட்டீரியல் காஸ்டிங், லேபர் காஸ்டிங், ஸ்டேஜ் மேல பார்த்ததே ரிப்பீட்டா இருக்கலாம். லேர்னிங் கர்வ் முடிஞ்சிடுச்சாடா? இருக்கா சம்ஸ்? முடிஞ்சிச்சு, இந்த ரெண்டு சம்மோட முடிஞ்சிச்சா? சரி, ஓகே, இந்த ஹோம்ஒர்க் போடுங்க. அப்புறம் ஓகே, இதோட பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு வந்து நாளைக்கு எடுக்கிறேன். நாளைக்கு தான் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் ஹோம்ஒர்க் போட்டு அனுப்பிச்சி விடுங்க. இதுமா இதுமா அதான் சொல்லுமா இன்க்ரிமெண்டல் டைம். அந்த மார்ஜினல் காஸ்டிங்ல அந்த இது வருமே, அதாவது
முதல் வாட்டி ஒரு யாச்சட் பண்ணும்போது 800 மணி நேரம் ஆச்சு, 800 ஹவர்ஸ் ஆச்சு. அதுவே அடுத்த வாட்டி ஒரே ஒரு யாச்சட் பண்றதுக்கு 640 ஆச்சு. 2 யாச்சட் கேட்டிருக்காங்க, 1250. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, what price would we have to pay later for a second யாச்சட்? முதல் யாச்சட் முடிச்சிட்டாங்கடா செல்மா. ஓகே, அடுத்த வாட்டி திருப்பி எனக்கு இன்னொரு யாச்சட் வேணும்னா நான் வெறும்னா எனக்கு 480 ஹவர் இருந்தா போதும். அதான் அதோட டிஃபரன்ஸ். அது வந்து இந்த 480ன்றது வந்து இந்த ஃபர்ஸ்ட்க்கு அப்ளை பண்ணிக்கிறோம். ஆனா 2 at the same time, 2 at the same timeன்னா 1280 ஹவர்ஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோ செல்லம். ஒரு யாச்சட் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டான், இன்னொரு யாச்சட் தான் வேணும். அதாவது இந்த மாதிரி இன்னும் ஒரு யாச்சட் தான் வேணும். ஆனா அது 3 மாசம் கழிச்சு தான் வேணும். அப்போ எனக்கு நான் பண்ற 800 மணி நேரத்துல இருந்து கண்டிப்பா கம்மியாகும்ல. ஆனா நான் 800 ரூபாய் பண்ணும்போது நான் ரெண்டா ஒன்னா பண்ண முடியாது, ரெண்டா தான் நான் பண்ண முடியும் லேர்னிங் கர்வ் எஃபெக்டோட தம் ரூல் கண்டிஷன் படி. அப்ப நான் ரெண்டா பண்ணும்போது எனக்கு 1850 ஹவர் ஆகும். ஆனா அந்த ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது இவர் ஒண்ணுதான் வாங்கிப்பாராம் அதுல. அதனால ஒரு யாச்சட்டோட இதுக்குமா 2 - 1க்கான டிஃபரன்ஸ் என்ன? ஒரு யாச்சட்ல அதான் 480 ஹவர்ஸ். புரியுதாடா? அதாவது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ செல்லம். ஒரு யாச்சட் பண்ணி அடுத்த வாட்டி இன்னொரு யாச்சட் தான் வாங்கிக்க போறாங்க. பட் நம்ம 2 யாச்சட்ல ஒரு யாச்சட் தான் விற்க போறோம் போது 480 எடுத்துக்கணும். 2 யாச்சட்ஸும் வந்து அவர் ஆர்டர் பண்ணிருக்காருன்னா அப்ப 2 யாச்சட்ஸோட டோட்டல் 1280 ஹவர்ஸ் எடுத்துடலாம். இந்த ஃபர்ஸ்ட் 2 யாச்சட்ஸ்னா 1280 ஹவர்ஸ் வரும். செகண்ட் யாச்சட் கொஞ்ச நாள் கழிச்சு இது பண்றாங்க, ஆனா அதுலயே ஒண்ணுதான் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா 480 தான் எடுத்துக்கணும். ஒரு ஒரு ஸ்மால் ஒரு இங்க இங்க மட்டும் கரெக்டா நீங்க பாத்துக்கோங்க. ஃபார் அ செகண்ட் யாச்சட் அந்த மாதிரினா இது எடுத்துக்கணும், மார்ஜினல் காஸ்டிங் இது இன்கிரிமெண்டல் டைம். இல்ல அட் அ டைம் அந்த சேம் டைம் 4 எடுத்துக்கணும், அட் அ டைம் வந்து 8 எடுத்துக்கணும்னா இந்த ஹவர்ஸ் எடுத்துக்கணும். அந்த வேர்ட்ஸ் மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. அட் த சேம் டைம் இல்ல ஃபார் அ தேர்ட் அண்ட் ஃபோர்த் யாச்சட் எதுன்றது பாருங்க. புரியுதா? சூப்பர் செல்லம், இது முடிச்சிருங்க கண்ணா.